உங்க பிள்ளைங்கள எந்த சூழலையும் படிப்பை விட்டுறாம இருங்க. ஏன்னா முதல் பட்டதாரி சலுகைன்னு ஒரு சலுகை இருக்கு. இப்ப என் வீட்டுல நான் யாருமே படிக்கல அப்படின்னா அவங்க அடுத்த கட்டமா மேற்படிப்பை படிக்கணும்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா முதல் பட்டதாரி சலுகைன்னு ஒரு சலுகை கொடுக்குது. அந்த சலுகை எதுக்குன்னா நீங்க தொழிற்கல்வி படிக்கிறீங்க, லைக் வந்து இன்ஜினியரிங்ல படிக்கிறது, ஒரு டாக்டருக்கு படிக்கிறது, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சா அந்த வர்ற ஃபீஸ்ல இப்ப 1000 ரூபாய் ஃபீஸ்னா 500 ரூபாயை குறைச்சிட்டு 500 ரூபாய் திருப்பி கொடுக்கும். இந்த அரசாங்கம் பண்ணுது. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க தெரியுங்களா? நீங்க எல்லாம் மேல வரணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, இன்னைக்கு பொம்பளை ஆளுங்க இருக்காங்கல்ல, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் போலீஸுக்கு போறாங்கல்ல பெண்கள், அந்த போலீஸுக்கு போனதை யார் முத கொண்டு வந்தா? திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தாருன்னு தெரியுமா? நான் சொல்லவா ஏன்னு? பூரா ஆம்பளையும் பொம்பளை போட்டு மிதிக்கிறான். பொம்பளைய போய் ஆம்பளை மிதிக்கணும்னு லத்திய கொடுத்து வச்சது நம்ம கலைஞர். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சொத்துல ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம அம்மாச்சி மாதிரி அக்கா மாதிரி எல்லாம் இருக்கீங்க. ஏதோ ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டுக்காரர் போட்டு அடிக்கிறாரு. போய் ஆத்த வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. வாங்கிட்டு வான்னு சொல்றாரு, ஆனா கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு சட்டம் இருக்கும்ல. அந்த மாதிரி பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒருவேளை அவ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களே, நமக்கு இன்னைக்கு சொத்துல சம உரிமை கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம போய் நம்ம அன்னை மாதிரி நம்ம அப்புச்சி மார்ட்ட போய் என் சொத்தை பிரிச்சு குடியான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த உரிமை யாரு கொடுத்தா? இவங்க தான் கொடுத்தா. நான் என்ன ஆளுகன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன ஆளுன்னு எனக்கு தெரியாது. இப்போ உங்க வீட்டுல ஒரு கஞ்சியை கொடுங்களே, நான் குடிப்பேன். இந்த உணர்வு வந்து தமிழ்நாட்டில தான் அதிகமா இருக்கு. அதனால உங்க பிள்ளை குட்டிகளை யாரையும் உங்க கஷ்டத்துக்காக படிக்காம விட்டுறாதீங்க. உங்களுக்கு எடுத்துக்காட்டா என்னைய மாதிரி கோடி பிள்ளைய இருக்கு, படிச்சாதான் முன்னேற முடியும். அதுவும் குறிப்பா ஆம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளைய படிக்க வைங்க. யாரும் மாமே பையன் கேட்கிறேன், அத்தை பையன் கேட்கிறேன், சித்தி பையன் கேட்கிறான்னு ஏதாவது ஒருத்தவனுக்கு கட்டி கொடுத்து இந்த பிள்ளைய வாழ்க்கையை சீரழிச்சாங்க. படிக்க அனுப்புங்க. முதல்ல உங்க பெத்த பிள்ளைங்க மேல நீங்க முதல்ல நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும். சரியா?